வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு நவம்பர் மாசம் 23ஆம் தேதி சனிக்கிழமை, கால பைரவ அஷ்டமி. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள் நாளைக்கு நமக்கு அற்புதமான சேர்க்கைகளோட அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல ஒரு டம்ளர் தண்ணீரும் 8 மிளகும் போதும். என்ன செஞ்சாலும் தீரவே தீராத கஷ்டங்கள் எல்லாமே அலறி அடிச்சு உங்களை விட்டு ஓடும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுடைய குரு தான் பைரவர். சிவபெருமானுடைய ருத்ர வடிவம் தான் பைரவர். இப்படிப்பட்ட பைரவர் அவதரிச்ச நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு. கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாள்ல தான் பைரவர் அவதரிச்சாரு. இந்த நாள் நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் வரும். பொதுவா பைரவருக்கான வழிபாடுகளை இந்த அஷ்டமி திதி நாள்ல நாம செஞ்சோம்னாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். குறிப்பா சொல்லணும்னா கடன் பிரச்சனை குறையும். அதே மாதிரி எதிரிகளோட தொல்லை நீங்கும். நோய் நொடிகள் தீரும். பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரியான பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு. அதுலயும் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த கால பைரவ அஷ்டமி இன்னமுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இப்படிப்பட்ட அஷ்டமி திதி நமக்கு நாளைக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, இந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க தவறாம நாளைய நாள்ல பைரவருக்கான வழிபாடுகளை நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்ததா நாளைய நாள்ல பாத்தீங்கன்னா 8-8-8-8ன்னு 5-8ஓட சேர்க்கை ஒன்னா நமக்கு சேர்ந்து வருது. அது எப்படின்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி தான் நமக்கு அஷ்டமி திதி. அடுத்ததா நாளைக்கு கார்த்திகை மாசம் 8ஆம் தேதி. அடுத்ததா நாளைக்கு சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கிறனால சனி பகவானுக்குரிய நம்பரும் இந்த 8 தான். அடுத்ததா இந்த வருஷம் 2024. இதுல இருக்கக்கூடிய 2-2-4 இதை ஆட் பண்ணாலும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் வரும். இப்போ நமக்கு இருக்கிறது கார்த்திகை மாசம். இந்த கார்த்திகை மாசமே தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய 8வது மாசம் தான். அந்த வகையில 5-8ஓட சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அமைப்பு 100 வருஷங்கள் ஆனாலும் நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். 100 வருஷம் என்ன, பல 1000 வருடங்கள் கடந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நாள் நமக்கு திரும்பி வரவே வராது. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு 10:31 இந்த அஷ்டமி திதி நமக்கு ஆரம்பமாகிறது. நம்ம கஷ்டங்கள் தீர்றதுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைனா கூட இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதுமானது. கஷ்டங்கள் தீர்றதுக்கு இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மிளக தலகாணி கடியில வச்சு தூங்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுல பாத்தீங்கன்னா மொத்தமா 4-8ஓட சேர்க்கை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கார்த்திகை மாசம் 8வது மாசம்ங்கிறத அந்த வீடியோல சொல்றதுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுவுமே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மள போட்டு வாட்டி வதச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்படி நம்ம மன நிம்மதியை குலைக்கக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி, அந்த கஷ்டம் உடனடியா தீரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பரிகாரத்தை மறக்காம நாளைய நாள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரச்சனைக்காக செய்யலாமா, அந்த பிரச்சனைக்காக செய்யலாமான்னு கேட்க வேண்டாம்.
கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் நீங்க செய்யலாம், கடன் பிரச்சனைக்கு செய்யலாம், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு செய்யலாம், வேலையில தொழில்ல லாபம் அதிகரிக்கிறதுக்கு செய்யலாம். அது மட்டும் இல்லாம கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கும் அதே மாதிரி எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னும் நான் சொல்லாத விஷயம் நிறையவே இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கண்ணாடி டம்ளர் இல்லைன்னு சொல்லுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறதுக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டம்ளர், அப்படி இல்லைன்னா எவர் சில்வர் டம்ளரை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர், இந்த மாதிரி ப்ராசஸ் செஞ்ச வாட்டரை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். போர் வாட்டர் பயன்படுத்திக்கலாம். கிணத்து தண்ணீர், ஆத்து தண்ணீர், குளத்து தண்ணீர், மழை தண்ணீர், இப்படி எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர் நிரம்ப நமக்கு தண்ணீர் இருந்தாலே போதுமானது. அடுத்ததா 8 மிளகு நமக்கு தேவைப்படும். இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் அதிகம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை நமக்கு தேவைப்படும். அடுத்ததா உங்களுக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், பால் பாயிண்ட் பென், இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இருந்தாலே போதுமானது. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல நீங்க எந்த டைம்ல வேணாலும் செய்யலாம். ஒரு தண்ணீரை நாம ரெடி பண்ண போறோம். அடுத்ததா அந்த தண்ணீரை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த தண்ணீரை எப்படி ரெடி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க உங்க வீட்டுல ஹால்லயோ ஏதாவது ஒரு இடத்துல அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரத்தை நாளைக்கு காலையில நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்யறது நல்லது. இப்போ நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க. அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில இப்ப நான் சொல்ல போற நம்பரை எழுதிக்கோங்க. அந்த நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 6990. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 6990. இந்த நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டம் தீர்றதுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் தடைகளையும், சிம்பிளா சொல்லணும்னா நெகட்டிவ் எனர்ஜியை நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த நம்பரை அந்த பட்டையில எழுதிட்டு அந்த பட்டைய தண்ணிக்குள்ள போட்டுருங்க. அதாவது நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணீர்ல இந்த நம்பர் எழுதி வச்சிருக்கக்கூடிய பட்டைய போட்டுட்டு அது கூட 8 மிளக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டம்ளரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்னு சொல்லி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பைரவர்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மனசூருக்கி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பரும் இந்த மிளகும் உங்க கஷ்டங்கள்ல இருக்கக்கூடிய தடைகளையும் திருஷ்டி தோஷங்களையும் நமக்கு நீக்கி கொடுக்கும். சரி, இப்ப நம்பர் எழுதி வச்சிருக்கக்கூடிய பட்டைய தண்ணீர்ல போட்ட உடனே அந்த தண்ணீர்ல அந்த நம்பர் கரைஞ்சு போனா கூட பரவாயில்ல. அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ இந்த தண்ணீரை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தண்ணீர் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா இந்த தண்ணீரை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்க கணவரும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க கணவருக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா அவரை கட்டாயப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்த வேண்டாம். நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, இந்த தண்ணீரை கொஞ்சமா நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அடுத்ததா இந்த தண்ணீரை நீங்க முகம் கை கால் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முகம் கை கால் கழுவுறது நாளைக்கு நைட்டு வரைக்குமே நீங்க செய்யலாம். நாளைக்கு சாயங்கால நேரத்துல நீங்க குளிக்க போறீங்கன்னா அப்பையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். முகம் கை கால் கழுவ போறீங்கன்னா அப்பையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு டம்ளர் தண்ணீரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைய நாள்ல எப்படி வேணாலும் இந்த தண்ணீரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நாளைக்கு சாயங்கால நேரம், அதாவது நாளைக்கு சாயங்காலம் 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க.
இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்ப அந்த தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய பட்டையையும் மிளகையும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நாளைக்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.